Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். உங்க இருதயத்துல இருக்க பயத்தையும் கலக்கத்தையும் கர்த்தர் இன்னைக்கு வெளியெடுத்து போட விரும்புகிறாரு. யோவான் 14:27 என்ன சொல்றதுன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை, தேவ சமாதானத்தை, உன்னத சமாதானத்தை, பரலோக சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு இழைப்பாக தருவாங்க. உங்கள் இருதயத்துல கலக்கங்கள், என்ன செய்ய போறேன், குடும்பத்தை குறிச்சு என்ன செய்ய போறேன், பிள்ளையோட எதிர்காலத்தை குறிச்சு என்ன செய்ய போறேன், ஊழியத்தை குறிச்சு என்ன செய்ய போறேன், வருமானத்தை குறிச்சு என்ன செய்ய போறேன் சொல்லி அந்த கடனை எப்படி அடைக்க போறேன், அநேக காரியங்களை குறித்து நீங்க கலக்கம் அடைஞ்சிருக்கலாம், அநேக விஷயம் குறித்து நீங்க பயந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்க இருதயத்துல ஒரு சமாதானத்தை தராரு. உங்க இருதயத்துல இருக்க கலக்கத்தையும் பயத்தையும் வெளியெடுத்து போட சொல்றாரு. பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. அப்படி இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தம்முடைய சமாதானத்தை அவங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்காங்க. உலகம் கொடுக்கப்புறமா சமாதானம். உலகம் என்ன கொடுக்கும்? சிலருக்கு தானியம், அவங்களுக்கு தானியம், திராட்சரசம், பெரிய சந்தோஷத்தை பார்க்கணும். அதிக சந்தோஷத்தை இருதயத்தை குறிச்சிருக்காரு இல்லையா? உலகம் கொடுக்க சந்தோஷம் வந்து பொருளானோ, நிறைய பேர் எங்க பழக்கம் இருக்காங்க, எங்க அவ்வளவு ஆஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் கொடுக்கும். ஆனா கர்த்தர் சமாதானம் எப்படி இருக்குன்னா, நீடிய சமாதானம், ஒரு இழைப்பாளரான ஒரு வாழ்க்கை, எதை குறிச்சும் கவலைப்படாம பயப்படாம இருக்க முடியாத ஒரு சந்தோஷமா சமாதானமான வாழ்க்கைய இருதயத்துல தர முடியாத கர்த்தவங்களை ஆசிரியப்படுறாரு. இன்னைக்கு கர்த்தவங்களை பேசிக் கொண்டிருக்காரு. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் கலக்கம் அடையாதீங்க. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஏன்னா கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. விசுவாசத்தோடு ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.